பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்பதை நம்ம அறிந்தால் தாங்க இந்த கிறிஸ்துமஸ அர்த்தமுள்ளதாக நம்ம கொண்டாட முடியும். இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். மார்க்கு 18ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நிறைய காரியங்களை பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க வந்தார், எல்லாவற்றையும் சொல்றாங்க. இங்க வித்தியாசமா இருக்குது ஒரு வார்த்தை. மனுஷகுமாரன் கெட்டு போனதை, நாற்றம் எடுத்ததை, ஒன்றத்துக்கும் உதவாததை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். இன்னைக்கு நம்ம லைஃபை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாங்களேன். ஆண்டவர் கண்டி நம்மளை ரட்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுத்துக்கும் உதவாம குப்பையில கடந்திருப்போம். ஒன்றுத்துக்கும் உதவாம நாட்டம் எடுக்கிற வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். ஒன்றுத்துக்கும் உதவாம, அதாவது என்னன்னா, நம்மளும் கெடுவோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நம்ம கெடுக்கிறவர்களா இருப்போம். ஆனா கர்த்தருடைய கரம், அவருடைய தயவு, அவருடைய அன்பு நம்மளிடத்துல வந்ததுனால்தான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு சந்தோஷத்தோட ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரி, யார் யாருடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, எந்த பிள்ளையுடைய வாழ்க்கை கெட்டு போயிருக்குது, எந்த பிள்ளையோட வாழ்க்கை நாற்றம் எடுக்கிறது, எந்த ஒரு பிள்ளையோட வாழ்க்கை சரியில்லாம இருக்குது, தானும் கெடுறது இல்லாம மற்றவங்களையும் கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்தை திரும்பி திரும்பி சொல்லுங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆண்டவரே, என் பிள்ளையை ரட்சிக்கிறதுக்கு நீங்க இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்றத அவன் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். அங்க கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார். இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே, நீங்க கண்டு எங்களை ரட்சிக்கலன்னா நாங்க கெட்டு போயிருப்போம், நாற்றமா இருப்போம், மற்றவங்களையும் கெடுத்து கொண்டு இருந்திருப்போம். ஆனா எங்களை நினைச்சு நீங்க ரட்சித்ததுக்காக உமக்கு நன்றி. எங்களை உங்களுடைய பிள்ளைகளாய் சந்தோஷமாய் உட்கார வைத்திருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லி இந்த கிறிஸ்துமஸை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாய் கொண்டாடுவோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, அத்தனோ பேர் கிளாஸ் ஆக்கியத்தையும் நீங்கள் தந்திரே உமக்கு நன்றி. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போய் இருக்க வேண்டிய எங்களுடைய வாழ்க்கையை மீட்கிறதுக்காக நீங்க இந்த உலகத்துல வந்தீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அதமாகி போக வேண்டியவர்கள், அழிந்து போக வேண்டியவர்கள், ஆனாலும் உங்க ஜீவனை கொடுத்து எங்களை உங்களுடைய பிள்ளையாய், உங்களுடைய மகனாய் நீங்க உட்கார வைத்திருக்கீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் பாராட்டின அன்பிற்காய் நன்றி. எங்களை மீட்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. அந்த அன்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே, உமக்கு நன்றியுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, என்னோடு இணைந்து எத்தனை தாய் தகப்பன்மார் எந்தெந்த பிள்ளைகள் கெட்டு போய் கிடக்கிறாங்களே சொல்லிட்டு புலம்பிச்சுக்காங்களோ, என் கர்த்தர் அவர்களையும் ரட்சிக்கதான் இந்த உலகத்திற்கு வந்து அந்த அன்பை அவர்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள என் கர்த்தர் எப்படியாவது உங்களுடைய சத்தியம் அவருடைய காதுகளில் விழுந்து அவர்கள் ஆண்டவரே உன் பக்கமாய் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, என்னோடு இணைந்து யார் யாருடைய ரட்சிப்புக்காய் உண்மையாய் அழுது ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேர்களையும் ரட்சிப்பது உமக்கு லேசான காரியம். என் கர்த்தர் மாற்றி அன்றே இந்த புது வருடத்தை சந்தோஷமாய் நாங்கள் தொடங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.